அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅ தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடரை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். நேற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மறைவை பற்றி கண்டோம். இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்க்கை தரும் போதனைகள் என்ற தலைப்பிலே பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து உங்களிடத்திலே சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுருங்க சொன்னால் உலகத்தின் முன்மாதிரியாய் வாழ்ந்தார்கள். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான், ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உலகத்திலே ஒருவரே எல்லா துறைகளுக்கும் முன்மாதிரியாக இருக்கவே முடியாது. ஆண்டியை போல அரசன் வாழ முடியாது, அரசனை போல ஆண்டி வாழ முடியாது, ஆசிரியரும் மாணவரும் ஒன்றாக இருக்க முடியாது. உலகம் இயங்க வேண்டுமானால் பல துறைகள் வேண்டும். எல்லோருமே மருத்துவராக இருக்கிறார்கள், நோயாளியே இல்லை, எந்த பயனுமே இல்லை. மருத்துவரும் இருக்க வேண்டும், நோயாளியும் இருக்க வேண்டும், கட்டிடம் கட்டுபவரும் இருக்க வேண்டும், கட்டப்படக்கூடியவர்களும் இருக்க வேண்டும். எல்லாம் இருந்தால்தான் உலகம் இயங்கும். இப்படி இருக்கிற போது ஒருவர் இன்னொருவருக்கு பல துறைகளுக்கு முன்மாதிரியாக முடியாது. ஆனால் அப்படி எல்லோருக்குமான சிறந்த முன்மாதிரி, நல்லோர்களுக்கான சிறந்த முன்மாதிரி நாயகத்தை தவிர உலகத்தில் யாரும் இல்லை. நீங்கள் நீதிபதியாக இருக்கிறீர்களா? பெருமானார் தான் சிறந்த நீதிபதி. உலகத்திற்கு நீதியை சொன்ன, ஹஜருல் அஸ்வதை எடுத்து பொருத்திய அற்புதமான நீதிபதி கண்மணி நாயகம். நீங்கள் பிள்ளையாக இருக்கிறீர்களா? ஆமினா ரலியல்லாஹுவினுடைய தவப்புதல்வரின் வரலாற்றை பாருங்கள். நீங்கள் யத்தீமாக இருக்கிறீர்களா? ஹலிமத்து சாதியாவினுடைய மடியில் வாழ்ந்த நாயகத்தின் வரலாற்றை பாருங்கள். நீங்கள் கணவனாக இருக்கிறீர்களா? 11 மனைவிக்கு சொந்தக்கார கணவனின் வரலாறு. ஒரு மனைவியை வைத்துக் கொண்டே நல்ல பேர் வாங்க முடியவில்லை இல்லையா? எங்க வீட்டுக்காரமா நல்லவருன்னு சர்டிபிகேட் கொடுச்சுன்னு யாராவது கை தூக்குங்கன்னா சிக்கலாயிடும். யாரும் தூக்க முடியாத சூழல். 11 மனைவிகளும் புகழ்ந்த நல்ல கணவராய் வாழ்ந்த அந்த கணவரின் வரலாற்றை பாருங்கள். நீங்கள் ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய மன்னரா? மதீனத்து சக்கரவர்த்தியின் வரலாற்றை பாருங்கள். நீங்கள் ஏழையாக இருக்கிறீர்களா? ஷாபே அபூ தாலிபில் 3 ஆண்டு காலம் கஷ்டப்பட்ட அந்த ஏழை நபியின் வரலாற்றை பாருங்கள். போர்க்கள தளபதியா? 7 போர்களில் கலந்து கொண்டு வெற்றியை சூடிய அந்த முடிசூடா மன்னனின் வரலாற்றை பாருங்கள். எங்கு பார்த்தாலும் பெருமானார் சிறந்த முன்மாதிரி. இதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற போது அறிமுகப்படுத்துகிறார்கள், எல்லா துறைகளிலும் நான் முன்மாதிரி, ஆனாலும் இன்னமா புஇஸ்து முஅல்லிமா,
நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஆசிரியராகத்தான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் தன்னை குறித்து அறிமுகப்படுத்துகிற போது நான் ஆசிரியன். ஆசிரியர் என்ற உறவு ரொம்ப அலாதியானது. அந்த ஆசிரியர் என்னவெல்லாம் போதித்தார்? நான் நிறைய ஹதீஸ் சொல்ல போவதில்லை, ஒரே ஒரு ஹதீஸ். அபுல் அப்பாசுல் முஸ்தாஃபிரி என்ற ஒரு இறைநேசர், தாபிஈன்கள்ல கட்டுப்பட்டவர். அபுல் அப்பாசுல் முஸ்தாஃபிரி இவர் தன்னுடைய ஆசிரியர் அபூ ஹாமிதுல் மிஸ்ரியை சந்திக்க மக்காவிலிருந்து மிஸ்ருக்கு செல்கிறார், ஈஜிப்ட் போறார். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவினுடைய ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸை எனக்கு சொல்லித்தர வேண்டும், அறிவிக்க வேண்டும். அதை அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் பின்னால் அறிவித்திருக்கிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் அறிவிக்கிறார். அதற்கு ஆசிரியர் அபூ ஹாமிதுல் மிஸ்ரி சொன்னாராம், அபுல் அப்பாசுல் முஸ்தாஃபிரி இடத்திலே ஒரு வருட காலம் நோன்பு வைத்து விட்டு வா, நான் சொல்லித் தருகிறேன். ஒரு வருஷம் நோன்பு வச்சுட்டு வந்தா அந்த ஹதீஸ் உங்களுக்கு உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்ப அந்த ஹதீஸினுடைய பவர் எப்படி இருக்கும்? கடைசியில் அபுல் அப்பாசுல் முஸ்தாஃபிரி ஒரு மாத காலம் நோன்பு வைத்து விட்டு தன்னுடைய ஆசிரியர் அபூ ஹாமிதுல் மிஸ்ரியை சந்தித்து அந்த ஹதீஸை நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸை சொல்லித்தாருங்கள் என்று சொல்ல, அதற்கு பிறகு சொல்லப்பட்ட ஹதீஸ் தான் நான் இப்பொழுது சொல்ல போவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பல்வேறு வகையான கேள்விகள், 24 துறை சார்ந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த ஆசிரியர் என்ன அழகாய் பதில் சொன்னார் என்பதைத்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அது பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பெருமானாரிடத்திலே ஒரு கிராமவாசி வந்தார், ஹாலித் இப்னு வலீத் அறிவிக்கிறார்கள். முதல் கேள்வி நாயகத்திடத்தில் என்ன கேட்டார் தெரியுமா? இன்னி உஹிப்பன் நகூன அலமன் நாஸ், நாயகமே மக்களிலேயே பெரிய அறிவாளியாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்மள்கிட்ட கேட்டாக்கா 3ஆவதுல இருந்தே டியூஷன் படிக்கணும், இல்லை பேப்பர் படிக்கணும், எல்லா விஷயத்தையும் படிக்கணும், அப்பதான் நீ அறிவாளியாக ஆக முடியும், நிறைய பரீட்சை எழுதணும், எல்லா பரீட்சையிலையும் கலந்துக்கிறணும், அந்த பரீட்சையில எல்லாம் நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், டாப்பர் லிஸ்ட்ல வரணும், இப்படி வரிசையை அடுக்குவோம். ஆனால் பெருமானாரிடத்திலே கேட்ட கேள்வி பிரம்மாண்டமான கேள்வி. இன்னி உஹிப்பன் நகூன அலமன் நாஸ், மக்களில் ஆழமாக நான் ஆசைப்படுகிறேன், அதற்கு என்ன? பயங்கரமான ஆளாகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வரியில் பதில் சொன்னார்கள், இத்தகில்லாஹ தகுன் அலமன் நாஸ், அல்லாஹ்வை அறிந்து பயந்து கொள், நீதான் மக்களில் அறிவாளி. நாம அல்லாஹ்வை அறிந்திருக்கிறோமா, பயந்திருக்கிறோமா? அறிவாளியா முட்டாள்களா என்பதை அளக்கிற அளவுகோல், அல்லாஹ்வை எவ்வளவு தூரம் நீ அறிந்து பயப்படுகிறாயோ நீ அறிவாளி. ஆனால் நாம் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோம்? அல்லாஹ்வை பற்றி எதுக்குமே தெரியாது. அல்லாஹ்வின் ஆளுமை, வல்லமை, உள்ளமை, ஆற்றல், அவன் படைத்த படைப்புகள் எல்லாம் அதிசயம். ரோஜா மலர்வதற்கு முன்னால் அது காயாக இருக்கிற போது துர்நாற்றம் தான் அடிக்கிறது. ஆனால் அது மலருகிற போது அந்த காய்க்குள்ளே, மொட்டுக்குள்ளே இவ்வளவு அழகான மலரை வைத்திருக்கிறானே. உலகத்தில் இருக்கிற எல்லா மெஷின்களையும் பயன்படுத்தி மீண்டும் அதை மொட்டாக்கி உள்ளே வைக்க முடியுமா? நம்மால் வைக்க முடியுமா? அந்த வாசனையை அல்லாஹ் எங்கிருந்து கொண்டு வருகிறான்? அல்லாஹ்வின் ஆற்றல் அலாதியான. ஆலமரம் பார்த்திருக்கிறீர்களா? ஆலம் பழம் எவ்வளவு பெருசு இருக்கும்? ஆலம் பழம் எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு பலாப்பழ சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். ஒருவர் ஆலமரத்துக்கு அடியிலே படுத்திருக்கிறார். தூங்கிக் கொண்டிருக்கிற போது அப்படி மேலே பார்க்கிறாரு, சின்ன சின்ன பழங்கள். இறைவன் என்று ஒருவன் இருப்பதற்கு சான்ஸே இல்லை என்று முடிவு செய்தார். காரணம், செடி கொடிகளில் எல்லாம் தர்பூசணி போன்ற பெரிய பெரிய காய்கள் காய்க்கிறது, கொடியில சுரக்காய் காய்க்கிறது. இவ்வளோ பெரிய மரம், மரத்துக்கு ஏற்ற மாதிரி காய் இருக்கணுமா இல்லையா?
என்று எண்ணிக்கொண்டே கடவுள் இறைவன் என்றெல்லாம் ஒருவன் இருக்க முடியாது என்று படுத்திருக்கிற போது மேலிருந்து ஒரு பழம் நெற்றியிலே விழுந்தது. சட்டென்று அடித்தது. தலை தெரித்ததை போன்றிருந்தது. விழித்து பார்த்திருந்தால் பழம் தெரித்திருக்கிறது. அப்பவே முடிவு கொண்டார், இறைவன் ஒருவன் இருக்கிறான், கண்டிப்பா இருக்கிறான். நம்ம நினைச்ச மாதிரி மரத்துக்கு ஏற்ற மாதிரி பழம் இருந்து அது நம்ம தலையில விழுந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா எது தெரிச்சிருக்கும்? தலை தெரித்திருக்கும். இந்த மரத்திற்கு அடியில் மக்கள் வந்து படுப்பார்கள். அவர்களுக்கு லேசாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து பார்த்து படைத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வின் ஆளுமை, அவனின் வல்லமை, அவனின் உள்ளமை, இதையெல்லாம் யார் அறிகிறார்களோ, அறிந்து அச்சப்படுகிறார்களோ அவர்கள்தான் மன் காஃபல்லாஹ காஃபலஹு குல்லு ஷை. அல்லாஹ்வை ஒருவன் உள்ளார பயந்து விட்டால் உலகமெல்லாம் அவரை கண்டு பயப்படும். பெருமானார் சொல்லவில்லை, செய்து காட்டினார்கள். நாயகத்தின் தோழர்கள். உமர் அலி அல்லாட்ட என்ன இருந்துச்சு? ஒரு சாட்டை கூட இருக்காது உமர் அலி அல்லாட்ட. சின்ன குச்சியை வைத்துக் கொண்டு உமர் அலி அல்லா எவ்வளவு பெரிய ஆட்சியை செய்தார்கள். எவ்வளவு நிலப்பரப்புகளை பெருமானார் தோழர் ஆண்டார். துருக்கு நாட்டிலிருந்து 2 பேர் வந்தார்களாம் மதீனாவிற்கு. உமர் அலி அல்லாஹுவின் வெள்ளை மாளிகை எங்கன்னு கேட்டாங்க. உமர் அலி அல்லாவுக்கு ஏது வெள்ளை மாளிகை? அவ மஞ்சள் மாளிகை. உமர் அலி அல்லாவுக்கு ஒரு மாளிகையும் இல்லை. வாங்கன்னு கூட்டு போய் உமர் அலி அல்லா வீட்டை, நாட்டின் ஜனாதிபதி மதீனாவில் வீட்டை காட்டினா அந்த வீட்டுக்கு கதவு இல்லை, திற தொங்கிக்கிட்டு இருக்கு, சாக்கு. நாங்கள் நாட்டின் ஜனாதிபதி வீட்டை கேட்டோம், நீங்கள் ஏதோ முசாஃபிர் உமரின் வீட்டை காட்டுகிறீர்கள். இல்லை, நாட்டின் ஜனாதிபதி வீடு தான் இது. அப்ப அந்த அசந்து போனார்கள், அவர் எங்கே இருக்கிறார்? உள்ள இருந்து குரல் வந்தது, அவர் இங்கெல்லாம் தூங்க மாட்டார். மதிய நேரத்தில் பாலைவனத்தில் ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு கீழே தான் படுத்திருப்பார் ஜனாதிபதி. ஜனாதிபதியை சந்திக்க துருக்கு நாட்டினுடைய தூதுவர்கள் 2 பேர் போய் பார்த்தால் கையை தலையணையாக வைத்து படுத்திருக்கிறார்கள். ஜனாதிபதிக்கு தலகாணி இல்லை, கைதான் தலையணை. இப்போ வந்தவங்க கேட்டாங்க, உங்களுக்கு எந்த பயமுமே இல்லையா? எங்கள் ஊர்ல எல்லாம் யானைப்படை அப்படின்லாம் இருக்குது, தமிழ்நாட்டிலலாம் பூனைப்படை இருக்கு இல்லையா? அப்போ பல வகையான படைகளை வைத்திருக்கிறார்கள் மன்னர்கள், ஜனாதிபதிகள். உங்களுக்கு எந்த பயமுமே இல்லையா? அப்பதான் உமர் அலி அல்லாஹு தஆலா சொன்னாங்களா, மன் காஃபல்லாஹ காஃபலஹு குல்லு ஷை. நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், உலகமே என்னை கண்டு பயப்படுகிறது. ரப்புல் ஆலமீனின் பயம். உமர் அலி அல்லாஹ் தன் பிள்ளைக்கு அப்ப எப்படி கொடுத்திருப்பாங்க? தக்வா, இறையச்சத்தை. அதனால உமர் அலி அல்லாஹு தஆலாவினுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா பயணம் மேற்கொள்ளுகிறார்கள். வழி தவறி மாறி போனார்கள். அந்த வழியில சிங்கம் வருகிறது. நாம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சிங்கம் வந்தா நம்ம நிலைமை அசிங்கம் ஆயிடும் இல்லையா? அங்கே அவர் சிங்கம்லாம் தாக்க தேவையில்லை, பார்த்த உடனே மௌத்தாப்பிடுவான். ஆனா காதை முறுக்கி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா தோழர்கள் செல்லுகிறார்கள். இது ஹதீஸ் வரலாறு. காதை முறுக்கி மனிதர்கள் நடமாடுகிற பகுதியில் உனக்கு என்ன வேலை? சென்று விடு. கட்டுப்பட்டது சென்றது. அந்த இப்னு உமரிடத்தில் என்ன இருந்தது? ஆட்சி அதிகாரம் இருந்ததா? பணபலம் இருந்ததா? என்ன இருந்தது? தக்வா, இறையச்சம். அல்லாஹ்வை அறிந்து யார் அச்சப்படுகிறாரோ உலகத்தில் அவர்தான் அறிவாளி. ஒற்றை வரியில் பெருமானார் பதில் சொல்லுகிறார்கள். 2வது அவர் கேள்வி கேட்டார், இன்னி உகிம்மன் அகூன அனன்னாஸ். நான் உலகத்திலேயே பெரிய பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு என்ன செய்யறது? பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும். நாம என்ன பதில் சொல்லுவோம்? எங்கிட்ட போய் கொள்ளையடிச்சிட்டு வா இல்லையா? அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பதில் சொன்னார்கள். குன் கன்னா அன் தகுன்ன அனன்னாஸ். போதும் என்ற மனதோடு வாழ், நீதான் பணக்காரன். போதும் என்ற மனம். இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்டால் பில்கேட்ஸும் பிச்சைக்காரன் தான். எனக்கு அல்லாஹ் கொடுத்தது போதும், நிறைவாக ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவனை விட பணக்காரன் உலகத்தில் யாரும் இல்லை. கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். நாயகமே,
நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சாதாரண விஷயமா? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் மக்காமே மஹ்மூத், அர்ஷுக்கு பக்கத்தில் இருக்கிற சொர்க்கம். உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு என்ன செய்ய? பெருமானார் ஒற்றை வரியில் சொன்னார்கள், போதும் என்ற மனதோடு வாழ், சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய். ரசூலும் அப்படித்தானே வாழ்ந்தார்கள். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுக்க பணத்திற்காக பேயாய் அலைகிறார். அல்லாஹு அக்பர். மூன்றாவதாக அந்த மனுஷன் கேட்டாரு, இன்னி உஹிப்பன் நகூன கைரன் நாஸ், மக்களிலேயே நல்லவனாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் நல்லவனா இருக்கிறது தான். நான் நல்லவனாக இருக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு என்ன செய்வது? ஏன்னா இன்னைக்கு சமூகம் நல்லவனை ஏத்துக்கிறதே இல்லை. ஒரு வக்கீல் நல்ல வக்கீல் இப்படிலாம் போய் வாதாடினாக்க இந்த கேஸ் நிற்காதுன்னு சொன்னா அவன் கெட்ட வக்கீல். 1 லட்ச ரூபா கொடு, 2 லட்ச ரூபா கொடு, நான் ஜெயிச்சு தர்றேன்னு சொல்லி அந்த வாதாட்டத்தை எடுத்தாக்க அவன் நல்ல வக்கீல். எவன் உண்மையை சொல்லுகிறானோ அவனை ஏற்க மனம் இல்லை. டாக்டர் 5000 ரூபாய் ஃபீஸ் வாங்கினாருன்னா ஒரு நல்ல டாக்டர். அவர் 50 ரூபாய்க்கு பார்த்தாருனாக்கா இவர்கிட்ட பார்த்தா குணமாகாது. அப்ப சமூகத்தினுடைய நிலைப்பாடே மாற்றமாக இருக்கிற இந்த சூழலில் பெருமானாற்றினுடைய வரலாறை பார்க்க வேண்டும். கைருன் நாஸ் யார் தெரியுமா? மக்களில் நல்லவர் யார் தெரியுமா? மையன் நாஸ், யார் மக்களுக்கு பயனளிக்கிறாரோ அவர்தான் மக்களில் நல்லவர். நம்ம நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிப்பதற்கு பெருமானார் அழகான வழியை சொன்னார்கள். நான் எத்தனை பேர்களுக்கு பயனளித்திருக்கிறேன், யாருக்கு என்ன பயன் கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர். நம்முடைய நபித்தோழர்கள் எப்படி பயனளித்தார்கள். தபுக் போர்க்களம், சில வரலாறுகள் எல்லாம் புல்லரிக்கிற வரலாறுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபித்தோழர்கள் சமூகத்தின் மீது எவ்வளவு நலன். நீண்ட தூரம் போக வேண்டும், யாராவது ஏதாவது தருகிறீர்களா? பெருமானார் கேட்கிறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, நான் 100 ஒட்டகம் சரக்கோடு தருகிறேன். அல்லாஹ் அக்பர். போதாது, நீங்கள் ஆலோசனை செய்துவிட்டு உங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு கொண்டு வந்து கொடுங்கள் சொல்லி பெருமான் போயிட்டாங்க. இந்த செய்தி கிடைத்தவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா நேரா தான் வீட்டுக்கு போல, அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. பொதுவாகவே நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டை போய் பார்க்குற பழக்கம் இருக்கும். அங்கெல்லாம் லைட் எரியுதான்னு பார்ப்போம். இது இங்கேருந்து இல்லை, ஆதி காலத்திலிருந்து நடக்குது. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு உமர் ரலியல்லாஹு போய் பார்க்குறாங்க. அவர் எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கிறாருன்னு பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே தேடினா ஒன்றும் காணா. ஒரு 4-5 பையில வச்சிடலாம், ஜாமான் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை வீட்டில். உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு சென்றால் 6 ஒட்டகைகள் சுமக்கிற அளவுக்கு பொருள் இருக்கிறது, ஒட்டகையும் இருக்கிறது. அப்போ உமர் ரலியல்லாஹு முடிவு பண்ணிட்டாங்க, 3 ஒட்டகை சரக்கோடு கொண்டு போயிடுவோம். ரசூலுல்லாஹ் எவ்வளோ கொண்டு வந்துருக்கீங்கன்னு கேட்பாங்க. 3 ஒட்டகன்னு சொல்லுவோம் சரக்கோடுன்னு. அபூபக்கர் ரலியல்லாஹு எவ்வளோன்னு கேட்பாங்க. அவர் ஒரு 3-4 பை கொண்டு வருவார். அதனால நம்ம வாழ்க்கையில் யாரை ஜெயிச்சிடலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு ஜெயிச்சிடலாம் என்று எண்ணிக்கொண்டு தயார் பண்ணுகிறார்கள். மறுநாள் காலை உமர் ரலியல்லாஹு தஆலா பாதியை வீட்டில் வைத்து விட்டு மீதியை கொண்டு வந்து விட்டார்கள். முதல் ஆளா தொழுகை முடிச்ச உடனே பார்க்குற மாதிரி உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு அடுத்து அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க. அதற்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் சகாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்தவுடன் அப்படி திரும்பி பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு பதில் சொல்றதுக்கு ரெடியா இல்லையா? கொஸ்டின் ஆன்சர் இருக்கா இல்லையா? ரொட்டியா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் கேட்கணும், நம்ம சொல்லணும். இன்னைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு விட நம்ம ஜெயிச்சிடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கேள்வி கேட்டாங்க தெரியுமா? கம் தரக்த லி அஹ்லிக யா உமர். உமரே, இங்கே எவ்வளோ கொண்டு வந்தேன்னு கேட்கல, உன் குடும்பத்தில் எவ்வளோ விட்டுட்டு வந்தேன்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம இன்னைக்கு மௌத்தாண்டா, முடிச்சு கதை. வீட்டில் எவ்வளவு விட்டு வந்தாய்? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, பாதியை விட்டு வந்திருக்கிறேன் ரசூலே, மீதியை கொண்டு வந்தேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இடத்தில் கேட்டார்களா, கம் தரக்த லி அஹ்லிக யா அபா அப்துர் ரஹ்மான். அவங்க சொன்னாங்க, மினல் கைர் வ மினல் ரிஸ்க் வ மினல் அஜர்.
வீட்டில் இருக்கிற எல்லோரையும் ஆரோக்கியமாக விட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து விட்டு எல்லாத்தையும் கொண்டு விட்டேன். 1500 ஒட்டகைகள், 50,000 திர்ஹம், நிறைய குதிரைகள், எல்லாத்தையும் கொண்டு விட்டேன். வீட்டுக்கு தேவையானதை மட்டும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு தேவையை மீனல் அஜ்ர், அல்லாஹ் கொடுக்கிற கூலியை, அல்லாஹ் எப்பயுமே கூலி கொடுப்பான், முன்னாடியே கூலி கொடுப்பவன். அல்லாஹ் கொடுத்த கூலியை என் வீட்டில் வைத்து விட்டு வந்திருக்கிறேன். அப்துல் ரஹ்மான், உங்களுக்கு இந்த உலகத்திலேயே பகரம் வேண்டுமா அல்லது நான் சொர்க்கத்தில் பகரம் தரட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேண்டாம் ரசூலே, மறு உலகத்தில் எனக்கு பகரம் தாருங்கள். அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, கம் தரக்தலி அஹ்லிக யா அபூபக்கர், எவ்வளவு பயனாளி, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் என்ன விட்டு வந்திருக்கிறீர்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டென்று பதில் சொன்னார்கள், அல்லாஹ் வ ரசூலா, என் வீட்டிலே அல்லாஹ் ரசூலை மட்டும் வைத்து விட்டு அத்தனையும் கொண்டு வந்து எல்லாம் சமூகத்திற்கு. சொல்லி முடிக்கவில்லை, ஜிப்ராயில் இறங்கி விட்டார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். அல்லாஹ் அபூபக்கரை பொருத்தி கொண்டானாம். எந்திரிச்சு குதிக்கிறாங்க, அல்லாஹ் அல்லி, அல்லாஹ் அல்லி, அல்லாஹ் அல்லி, அல்லாஹ் என்னை பொருத்தி கொண்டானாம். எல்லாம் சமூகத்திற்கு. நாம சமூகத்திற்கு என்ன செய்தோம்? இந்த உம்மத்திற்கு என்ன செய்தோம்? பயனாக ஒரு கல்வி நிலையத்தை கொடுத்தோமா? ஒரு மருத்துவமனையை கொடுத்தோமா? என்ன செய்தோம்? வாழ்றது ஒரு முறை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிற நிஅமத்துக்களில் ஆரோக்கியம் உள்ளவர்கள் அதை பயன்படுத்தி சமூகத்திற்கு, பொருளாதாரம் உள்ளவர்கள் அதை பயன்படுத்தி சமூகத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? யார் கைருன் நாஸ்? கைருன் நாஸ் மையன் நாஸ். பிரமாண்டமான கேள்வி, பெருமானாரின் அழகான பதில்கள். நாலாவதா அந்த மனுஷன் கேட்டாரு, இன்னி உஹிப்பன் நக்குன் அதல் நாஸ், மக்கள்லயே ரொம்ப நீதமானவராக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். நீதியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஹிப் லின்னாஸி மா துஹிப் லினஃப்ஸிக், உனக்கு எதை பிரியப்படுகிறாயோ அதை மற்றவர்களுக்கு பிரியப்படு, நீ நீதமானவன்டாங்க. நீ எப்படி நடக்கிறாயோ அதை போல் மற்றவர்களுக்கு பிரியப்படு. நீ எதை விரும்புவாயோ அதை மற்றவர்களுக்கு விரும்பு. அந்த அதலுன் நாஸ், நீதான் மக்களில் நீதமானவர். ஆனா இன்னைக்கு நீதமெல்லாம் செத்து போனது இல்லையா? குடும்பத்திற்குள்ளேயே நீதம் இல்லை. அண்ணனிடத்திலே ஒரு மாதிரி, தம்பி இடத்திலே ஒரு மாதிரி நடக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகளிடத்திலே வித்தியாசம் பார்க்கிற பெற்றோர்கள் சமூகத்தில் நிறைந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த நீதம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மிஸ்வாக், ஒன்று வளைஞ்சிருக்கு, ஒன்று நேரா இருக்கு. நாம இருந்தால் வந்தவர்கிட்ட எந்த மிஸ்வாக்கை கொடுப்போம்? எது நமக்கு ஆகாதோ அதை தீக்கையில கொடுத்துருவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மிஸ்வாக்கு நேராக இருக்கிறதோ அதை தூக்கி கொடுக்கிறார்கள். எனக்கு எது பிரியமோ அதை நான் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். அத்தாஸ், உலகத்தில் இருக்கிற இன்றைய நீதிபதிகள், நிதிக்காக வளைந்து கொடுக்கிற நீதிபதிகள் படிக்க வேண்டிய வரலாறு அத்தாஸின் வரலாறு. நீதத்திலிருந்து சற்றும் அவர் விலகியதே இல்லை. 2 பேர் நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். டேய், உங்கள் வீட்டுக்கு வெளியில் நான் ஒரு குடிசை போட்டுக்கிறேன், ஒரு கடை வச்சுக்கிறேன். அப்போ நண்பன் சொன்னான், நல்லவன் அவன், டே இது ரோட்லாம் குடிசை போடக்கூடாது. நம்ம வீடுகளில் பெரும்பாலான வீடுகளின் வாசப்படி அதில் தான் இருக்கும், ரோட்டில் தான். அது ஹலால், குல் ஹாதா ஹலால் இல்லையா? அப்போ ரோடு, அதனால் நான் குடிசை போட்டுக்கிறேன். இப்போ நண்பன் சொன்னால் அப்படிலாம் போடக்கூடாது, அது தப்பு. பொது ரோட்டில் குடிச்ச போடுறது, கடை வைக்கிறதுலாம் தப்புடா. சரி, நீதிபதிகிட்ட போய் கேட்கலாம். அத்தாஸ் எப்பொழுதும் காலையில் தன் வீட்டுக்கு தண்ணீர் அவர் தான் எடுத்து வருவார். நீதிபதி குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு, ஆற்றுல இருந்து குடத்துல தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் போய் ஒரு மசாலா கேட்கலான்னு வந்திருக்கிறோம். நடந்துக்கிட்டு என்ன மசாலான்னு கேட்டார். அந்த குடத்தை என்கிட்ட கொடுங்க, நான் மசாலா கேட்குறேன்னு கேட்க. இல்லை, குடத்தையெல்லாம் கொடுக்க முடியாது,
சரி, அப்போ பிரச்சனை இல்லை, குடத்தை கொடுக்க வேணாம், கீழே ஒரு குடத்தை வைங்க, ஒரு 5 நிமிஷம் வைங்க, மசாலாவை கேட்டுட்டு போயிடுறோம். பொது இடத்துல குடத்தை வைக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னாரு. சரி, நாங்கள் போயிட்டு வர்றோம்னாங்க. நான் மசாலா கேட்கணும்னு வந்தீங்க, நீங்கள் போயிட்டு வர்றீங்கிறீங்களே. இல்லை, பொது இடத்துல குடத்தை வைக்கவே அனுமதி இல்லைன்னா குடிச்ச கூட அனுமதி கொடுப்பார? வந்த கேள்விக்கு பதில் வந்து விட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும். அவ பொது இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று அற்புதமாக நடந்து காட்டிய அத்தாஸின் வரலாறுகள் 1000 உண்டு. உதாரணத்திற்கு சொன்னேன். இது போன்ற நீதிபதிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வார்த்தெடுத்தார்கள். யார் மிக நீதமான ஆள் என்றால் தனக்கு பிரியமானதை மற்றவர்களுக்கு பிரியப்பட வேண்டும். ஆனால் இது குடும்பத்திலிருந்து எங்கேயுமே நடக்கிறது இல்லை. நாம் உள்ள ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சுனாக்கா, என் பையன் ரொம்ப சுட்டி சுறுசுறுப்பாக இருமா, பக்கத்து வீட்டு புள்ள உடைக்கட்டும், என்ன நேரத்தில் பிறஞ்சோ தெரியல, சைத்தான் இல்லையா? தனக்கு ஒரு நீதி, பிறருக்கு ஒரு நீதி. அதே பொம்பளை பிள்ளை, வயசுக்கு வந்த பிள்ளை நல்ல பேசுச்சுன்னு சொன்னாக்கா, நம்ம வீட்டு பிள்ளையா இருந்துச்சுன்னு சொன்னால் சொல்லிடுவோம், என் பிள்ளை எப்பயுமே கலகலப்பாக இருக்கும். அதே பக்கத்து வீட்டு பிள்ளை, வயசுக்கு வந்த பிள்ளை அப்படிலாம் பேசுச்சுன்னு சொன்னா, பஜாரி கட்டிட்டு எவன் என்ன பாடுபட போறான்னா தெரியல. அப்ப தனக்கு ஒரு நீதம், பிறருக்கு ஒரு நீதம், இதுவல்ல ஆதல். பெருமானார் 5வது கேட்டாரு, இன்னி உகிபன் அகுன் அஹஸன்னாஸ், அல்லாஹ்விடத்திலே விஐபியாக இருக்க பிரியப்படுகிறேன், அதற்கு என்ன செய்வது? நான் அல்லாஹ்ட்ட விஐபியா இருக்கணும், அல்லாஹ் என் பேரை சொல்லணும், நான் அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, ரப்பு என் பெயரை சொல்ல வேண்டும், அதற்கு என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிர் திக்ரல்லாஹ், அதிகமாக திக்ரு செய்து கொண்டிரு. சும்மா இருக்கிற நேரமெல்லாம் தஸ்பீஹ் ஓதலாமே. இந்த நாவுக்கு எவ்வளவு பெரிய அருள் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அக்ஸிர் திக்ரல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இதை வளமையாக்கலாமே. நம்ம நாவெல்லாம் என்னத்தை வளமையாக்கி வச்சிருக்குன்னா பாடல்கள், நிறைய பாடல்கள். அவன் சும்மா இருந்தாண்டாக்கா அவனுக்கே தெரியாம பாடிக்கிட்டு இருக்கிறான் ஏதாவது ஒரு பாடல். இன்றைக்கு உம்மத்தினுடைய நிலை, குறிப்பாக இளைஞர்களினுடைய நிலை, பாடலுக்கு அடிமையாகி போன இளைஞர்கள். அல்லாஹ் நம்மை நினைத்து நம் பெயர் சொல்ல வேண்டுமானால் அக்ஸிர் திக்ரல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் உடைய மாணவர் நீதிபதி ஆயிட்டாரு. உஸ்தாத் வந்து கேட்குறாரு, உஸ்தாத் நான் நீதிபதி ஆயிட்டேன், என்ன செய்யட்டும் என்ன செய்யட்டும்? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, நிறையா நீதிபதி சேரில் உட்காரும் போது நிறைய தஸ்பீஹ் ஓதிக்கோ, திக்ரு செஞ்சுக்கோ. என்ன காரணம்? திக்ரு செய்தால் பிரச்சனை வராது, உனக்கும் பிரச்சனை கிடையாது. அதிகமாக திக்ரு செய், சமூகத்தில் பிரச்சனையை அல்லாஹ் குறைப்பான். அப்ப வீட்டில் திக்ரு இருந்தால் அந்த வீட்டில் பிரச்சனை இருக்காது. என்றைக்கு நம்முடைய இல்லங்களில் திக்ரு போனதோ, திலாவத்து போனதோ, அன்றே குடும்பத்திற்குள் பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. அக்ஸிர் திக்ரல்லாஹ், அல்லாஹு அக்பர். 6வதா கேட்டாரு, இன்னி உஹிப்பன் அகூன மினல் முஹ்சினீன், நான் முஹ்சினாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதற்கு என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்த அபுதல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடிமையாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதற்கு என்ன செய்வது? பெருமானார் சொன்னார்கள், அன்த அபுதல்லாஹ் கஅன்னக தரா இல்லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக், நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்கு. தக்பீரை கட்டினா அல்லாஹ்வை பார்க்கணும், அது உன்னால முடியலையா? அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்திலாவது வணங்கு. அவங்க அந்த ரெண்டுமே இல்லையே. நாமளும் அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோட தொழுகிறோம். நம்முடைய தொழுகைக்குள்ளே 1000 குறைகள், 1000 குறைகள். சில பேர் எப்பயுமே வந்து பள்ளிவாச ஒழுங்கா வச்சிருக்கிறாங்களான்னு தொழுகையில தான் பார்ப்பார். அப்படியே மேலே பார்த்து லைட்டே எரியாமல் இருக்குது, அங்கே யோசனை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோசனை. ஒரு சிலர் வந்து வாட்சையும் பார்க்க வேண்டியது, இங்கே ஓடுற வாட்சையும் பார்க்க வேண்டியது. 2 நிமிஷம் ஏன் லேட்டாக வச்சிருக்கிறாங்க இங்கே, இப்படி ஒரு கவலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை இல்லையா? அல்லாஹ் அக்பர். அல்லாமா ஹக்கானி எழுதுவார்கள், ஒரு அஜரத்துக்கு கவலை வந்துருச்சான்,
ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய வாழ்க்கைக்கு போயிட்டாரு நேரா. அவங்க தொழுகையாளிகளை எப்படி உருவாக்குனாங்க, நம்மளும் அப்படி உருவாக்கிடணும். மகல்லா ஃபுல்லா தொழுகையாளிகளாக மாற்றிடணும். நேராக ஹசன் பஸ்ரி எப்படி மாற்றினார்கள் என்றால், ஒரு பெரிய மஜ்மாவிலே சொன்னார்களாம், யாராவது தொடர்ந்து 40 நாள் ஜமாத்தோடு தொழுதால் 40 வக்து 40 நாள். அப்ப மக்கள்லாம் சொன்னாங்க 40 நாளே நாங்கள் தொழுகிறோம். 40 நாள் யாராவது ஜமாத்தோடு தொழுதுட்டா அவங்களுக்கு ஒரு மாடு ஃப்ரீன்னு. அன்னைக்கு கால்நடை தான் பெரிய செல்வம். மாடு ஃப்ரீன்னு சொன்ன உடனே அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அஜர்த்து நம்மளும் சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு மல்லாவில் யாராவது 40 நாள் ஜமாத்தோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுதால் அவங்களுக்கு எரும மாடு ஃப்ரீன்ட்டார். அங்கே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, 40வது நாள் எல்லாரும் தொழுக வந்துட்டாங்க, தொழுகையாளி ஆகிட்டாங்க, மாடு வேணுமான்னு கேட்கும்போது எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், எங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும், அல்லாஹ் கிடைச்சிட்டான், நாங்கள் தொடர்ந்து தொழுகையாளியாக மாறிவிடுவோம். அவங்க மாறிட்டாங்க. நம்ம மக்களையும் அப்படி நினைச்சு அஜர்த்து நல்லெண்ணத்தில் 40 நாள் தொடர்ந்தா மாடு ஃப்ரீ. அல்லாஹ் அக்பர். கூட்டம்னாலும் கூட்டம், எப்பயும் வராத கூட்டம்லாம் வந்துருச்சு. 5000 பேர் 5 நாள் முடிச்சு 35 நாள் இருக்கு அஜர்த்து. 5000 பேர் தொடர்ந்து வருது. மாடு எங்க? 5000 பேர்த்துக்கு நீங்க வாங்குற சம்பளத்துக்கு எந்த மாடு? உரிச்சிருவானுங்க அஜர்த்து. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் கொடுப்பான், அதெல்லாம் வச்சிருக்கிறேன். 35 நாள் போயிடுச்சு, 5 நாள் தான் இருக்கு. அஜர்த்துக்கு வேர்த்து ஊத்துது. ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சு சலான் கொடுத்த உடனே மாடு எங்கன்னு கேட்குறான். இந்த 5 நாள் தான் இருக்குது, என்ன செய்வீங்க? கடைசியில் ஒரு நாள் தான், அசருக்கு பின்னாடி அஜர்த்து எஸ்கேப். அஜர்த்தை காணோம். அதுல ஒருத்தர் சொன்னாரா, எங்க போயிருக்க போறாரு, பக்கத்துலலாம் போயிருப்பாரு, எப்படியோ 4 பேர் போனால் பிடிச்சிட்டு வந்துடலான்ட்டு ஆளை பிடிச்சி கூப்பிட்டு வந்தா அசர் மகரிபு முடிஞ்சு இஷா முடிஞ்சு 40 வக்து 40 நாள் தொழுகை முடிஞ்சோன்னு அஜர்த்து அந்த மாடு வேணும் எங்க? அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன மாதிரி பதில் சொல்லியிருக்காரு, அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு சொர்க்கத்தில் மாடு தருவான். இத்தனை பேர்த்துக்கு நான் மாடு எங்கே கொடுக்கறது, சொர்க்கத்தில் தருவான். அப்போ எல்லாம் சேர்ந்து சொன்னாங்களாம், நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனால தான் ஒளிச்சியாமையே தொழுதோன்னாங்களாம். இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. அப்ப நம்ம தொழுகையினுடைய நிலை எப்படி இருக்கிறது? அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அபுதல்லாக கண்ணக்க தரா, நாம் அல்லாவை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வோடு தொழுதல், இதுக்கு பேர் தான் இஹ்சான். 7வதாக கேட்டாரு, இன்னி உஹிமா யக்முல ஈமானி, என் ஈமான் பரிபூரணமாக வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய? மனுஷனுக்கு ஈமான், இந்த ஈமான் பரிபூரணமாக வேண்டும், அதற்கு என்ன செய்ய? ஹஸ்ஸின் ஹுலுகத் யக்முலு ஈமான். பெருமானார் பெரிய கேள்வி, அதுக்கு ஷார்ட்டா பதில் சொன்னாங்க, உன் குணத்தை அழகாக வைத்துக்கொள், உன் உள்ளத்தை அழகாக வைத்துக்கொள், ஈமான் பூர்த்தியாகிவிடும். நம்ம உள்ளத்திற்குள்ளே, ஆழமான உள்ளத்திற்குள்ளே அற்புதமான இது பூந்தோட்டம் உள்ளம். நம்ம வீட்டுக்கு வெளியில வீட்டை அலங்கரிப்பதற்காக என்ன வச்சிருப்போம்? ரோஜா செடி, விதவிதமான அழகு மலர்கள் வச்சிருப்போமா இல்லையா? யாராவது ஒரு ஆஜியாரு முள்ளு செடியா வச்சிருப்பாரா வீட்டை அலங்கரிக்க? இது கத்தாழ முள்ளு, இது அந்த முள்ளு, இது இந்த முள்ளுன்னு வெறும் முள்ளு செடியா வச்சிருந்தாருன்னா அவரை நம்ம என்ன சொல்லுவோம்? இது என்ன ஆச்சோ தெரியல, பெரிய கராக்கா இருக்கும் போல தெரியுது சொல்லிடுவோம். ஆனால் உள்ளம் என்ற இந்த பூஞ்சோலை அல்லாஹ் அமருகிற இடத்திற்குள்ளே எதையெல்லாம் வைக்கக்கூடாதோ அது முழுவதையும் வைத்திருக்கிறோம். பெருமை கூடாது, ஆனால் பெருமை இல்லாத ஒருவரும் இல்லை. பொறாமை அறவே கூடாது. என நான் கசம்னா பைனகும் ஐஷா, வாழ்க்கையை நான் பங்கு வைத்து கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் தான் பங்கு வைத்திருக்கிறான் வாழ்க்கையை. அதனால அப்துல் காதர் பாய் இப்படி இருக்காரு, அப்துல் ரசாக் பாய் இப்படி இருக்கிறார். மாமனார் கடைக்கு பக்கத்திலே மருமகனு கடை, ஏன் அவர் கடை மாதிரியே நீ வச்சிருக்கிற? மாமனாரை நாரா கிழிக்காம விடமாட்டேங்கிறான். அந்த பொறாமை தீ கொழுந்து விட்டு இருக்கிறது. கஞ்சத்தனம் உள்ளத்திற்குள் வரவே கூடாது. கொடுத்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அவன் கேட்கிற போது கொடுப்பதில் நமக்கு என்ன கவலை இருக்கிறது? நமக்கு என்ன கவலை இருக்கிறது? நாம் கஸ்ஸாலி அழகா சொன்னார், கஞ்சர்களை பற்றி சொல்லுகிற போது உள்ளத்துக்குள்ள கஞ்சத்தனம் வரக்கூடாதுங்கிறதுனால கடுமையான உதாரணத்தை சொல்லுகிறார்கள் கஸ்ஸாலி.
கஞ்சன் கசாப் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற நாய்க்கு சமம் என்றார்கள். கல்பில் ஜஸ்ஸார்னாங்க. கசாப் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற நாய் இருக்குல்ல, 1 கிலோ அறுக்கும் போது நமக்கு தான் நினைக்குமா, பாய் காதர் பாய் நமக்கு தான் இருக்கிறார் அப்படின்னு. அதை ஒருத்தன் வாங்கிட்டு போயிடுவான். நல்லா பெருசாக ஒரு 1.5 கிலோ அறுக்கும்போது நாக்கு கொஞ்சம் நீளமாக தொங்க போட்டு மாஷா அல்லா 1.5 கிலோ அப்படின்னு அதை இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிடுவான். பெரிய ஒரு சப்பையை தூக்கும் போது அப்படியே அப்பா சுபானல்லாங்கம்மா. கடைசியில் அதை வேற கடைசியில் எலும்பு கூட நாய்க்கு மிஞ்சாது. இதே போல்தான் கஞ்சன் எல்லாம் எனக்கு 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 என்பான். அவனுக்கு ஒன்றுமே வந்து நிற்காது. கடைசியில் மண் தான் சொந்தமாகும். அதாவது உள்ளத்திற்குள்ளே விரோதம் குரோதம் அறவே கூடாது. பெருமானார் யாரின் மீது விரோதிகளை கூட விரோதியாக பார்க்கவில்லை. நாம் அண்ணன் தம்பிகளை கூட விரோதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காமம் அறவே கூடாது. இன்றைக்கு செல்போன் வந்ததற்கு பிறகு இளவல்கள் எல்லாம் காம பேய்களாக மாறி போய் திரிவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோபம், தேவையற்ற கோபம் உள்ளத்திற்குள் வரவே கூடாது. பொய்மை வரக்கூடாது, ஏமாற்றுதல் வரக்கூடாது, நமீமத் வரக்கூடாது, புறம் பேசுதல், கோல் பேசுதல், இது எல்லாம் உள்ளத்திற்குள்ளே வளர்த்து கொண்டே வருகிறோம். பெருமானார் ஒற்றை வரியில் சொன்னார்கள், ஹஸ்ஸின் ஹுலுகக் யக்முல் ஈமானுக். உன் குணத்தை அழகாக்கு. குணம் அழகானால் ஈமான் அழகாகிவிடும். 8வதா கேட்டாரு, இன்னி உகிப்பன கூணமியல் முத்தீன். அல்லாவுக்கு வழிபட்டவனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு என்ன செய்ய? பெருமானார் சொன்னார்கள், அத்தி ஃபராஇல் அல்லாஹ். அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற எல்லா ஃபர்லுகளையும் நிறைவேற்று. நிறைய பேர்த்துக்கு ஹஜ்ஜு கடமை ஆயிடுச்சு, இன்னும் போகவே இல்லை. அதெல்லாம் 40க்கு மேலே பார்த்துக்கலாம். சில பேருக்கு வணக்க வழிபாடுகள் உடல் சார்ந்து எவ்வளவு தொழுக சொன்னாலும் தொழுவார். 200 ரக்காத்து நான் தொழுதுறேன், ஆனால் 200 ரூபா கேட்டுறாதீங்க சேர்த்து, அது மட்டும் முடியாது இல்லையா? அல்லாஹ் என்னென்ன கொடுத்திருக்கிறானோ அதிலெல்லாம் அவனுக்கு கொடுக்க சொல்லுவான். அறிவை கொடுத்திருந்தால் அறிவை கொடுக்க சொல்லுவான். பணத்தை கொடுத்திருந்தால் பணத்தை கொடுக்க சொல்லுவான். ஆற்றலை கொடுத்திருந்தால் ஆற்றலை கொடுக்க சொல்லுவான். இது ரப்புல் ஆலமீனின் ஏற்பாடு. காரணம், கொடுத்தவன் அவன். அத்தி ஃபராஇல் அல்லாஹ். அல்லாவின் கடமைகளை நிறைவேற்று, நீ முத்தியாக ஆகிவிடுவாய். 9வதாக கேட்டாரு, இன்னி உஹிபன் அல்கல்லாஹ நக்கியம் என துணு. நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னை எழுப்புகிற போது நான் பாவத்திலிருந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? எழுப்பும் போதே பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யறது? அருமையான பதிலை சொன்னார் பெருமானார். இந்த உம்மத்து ரொம்ப யோசிக்க வேண்டிய பதிலை சொன்னார். இக்தஸில் மினல் ஜனாபா. கடமையான குளிப்பை சரியாக குளித்துக்கொள் என்றார்கள். இன்னைக்கு குளிப்பின் கடமை தெரியாத நிறைய இளவல்களும் இளைஞர்களும் இருக்கிறார்கள். இங்கே கேட்டாலே சிக்கலாயிடும். குளிப்பின் கடமை எத்தனைன்னு நான் கேட்க மாட்டேன், அதனால் பயப்பட வேண்டாம். ஒரு இடத்துல மிகப்பெரிய ஆள் குளிப்பின் கடமை எத்தனைன்னா கரெக்டாக சொல்லிட்டார். 3ன்ட்டார். என்ன? வாளி வேணும், தண்ணி வேணும், டவல் வேணும்ன்றாரு. இந்த 3 இருந்தால் தான் குளிக்க முடியும்னு. இது குளிப்பின் கடமையா? குளிப்பின் கடமை யார் அறிந்து குளிக்கிறாரோ, அதிலும் குறிப்பாக இன்றைக்கு வயது வந்த பெண்கள் மாதவிலக்கு முடித்ததற்கு பிறகு அவர்கள் பரலான குளிப்பை குளிக்கிற போது எப்படி குளிக்க வேண்டும், அதன் கடமை என்ன, பரலுகள் என்ன, இதை சரியாக செய்தால் நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற போது அவர் பாவத்திலிருந்து பரிசுத்தமாக எழுப்பப்படுவார். அல்லாஹ் அக்பர். 10வதா கேட்கிறாரு, இன்னி உஹிப்பன் நுஸ்ர யௌமல் கியாமத் ஃபி நூர். நாளை மறுமையிலே நான் எழுப்பப்படுகிற போது பிரகாசமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய? அதை கேட்டு வந்த அந்த சஹாபியை பார்த்தா இல்லையா, நெத்தியில முத்தம் கொடுக்கணும் போல தோணும். என்ன கேள்விகள்! நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற போது நான் பிரகாசமாக வர வேண்டும். அதற்கு என்ன செய்ய? அந்த ஆசிரியர் அழகாக பதில் சொன்னார்கள், லா தظلم அலா அஹத். உலகத்திலே வாழுகிற போது யாருக்கும் அநீதி அளிக்காது. நீ நாளை பிரகாசமாக வருவாய். நம்ம இங்கே சொல்ல முடியுமா நான் யாருக்கும் அநீதி அளிக்கவில்லை என்று? அல்லாவுக்கு அளித்த அநீதிகள், ரசூலுக்கு அளித்த அநீதிகள், குர்ஆனுக்கு அளித்த அநீதிகள், பெற்றோருக்கு, மனைவிக்கு அநீதி அளிக்காத கணவன் யார் இருக்கிறார்? கணவனுக்கு
கணவனுக்கு அநீதி அளிக்காத மனைவி இல்லையா, பிள்ளைகளுக்கு அநீதி அளித்த பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு அநீதி அளித்த பிள்ளைகள் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம், இந்த அநீதியை மட்டும் அல்லாஹ் பெரிய ஆளுகளை வச்சு அழிக்கிறது இல்லை. சயாலமுல்லதீன வலமும் ஐயமுன் கனவின் என் கழிவும், நான் எப்படி அழிப்பேன் என்று தெரியாது அல்லாஹ் சொல்லுகிறான். பெரிய பெரிய ஆளெல்லாம் சின்ன சின்ன துரும்புகளை வைத்து அழித்தான். ஆப்ரஹா யானைப்படை, குர்ஆன் சொல்லுகிற சாட்சி, யானைப்படைகளை அல்லாஹ் எதை வைத்து அழித்தான்? எதை வச்சு? அபாபில் பறவைலாம் இல்லை, அது வாயில, அது பறவை, அது குருவியிலையும் சின்னது. அபாபில் குருவியை விட சின்னது. அது 3 கல்லை தூக்கி கொண்டு செல்லுமாம். வாயில 1, 2 காலில் 1, 3. யானை படைகளை அழித்தது என்றால் அந்த சின்ன பொறிகள். அல்லாஹ் அழிப்பதற்கு தேர்ந்தெடுத்த பொருளை பாருங்கள். நான் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், இன்றைக்கு உலகத்திலே பலஸ்தீன் மக்களை கொத்து கொத்தாய் இல்லையா இழந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒரு நாள் அபாபில் கண்டிப்பாக அழிப்பான். அன்பிற்குரியவர்களே, கண்டிப்பாக நடக்கும். அநீதி அளித்தவர்களை அல்லாஹ் அழிக்கிற விதம் அனாதியானது. உயர்ந்த பொருட்களை கொண்டு அல்ல, அற்ப பொருட்களை கொண்டுதான் அழிப்பான் அல்லாஹ். இதைத்தான் பெருமானார் சொல்லுகிறார்கள், யாருக்கும் அநீதி அளிக்காதீர்கள், நாளை மறுமையில் பிரகாசமாக எழுப்பப்படுவீர்கள். அந்த சஹாபி 11வதா கேட்டாரு, ஐயர்ஹமனி ரப்பி, அல்லாஹ் என் மேல இறக்கப்படணும், அதுக்கு என்ன செய்யறது? பெரிய கேள்வி. அல்லாஹ் என்னை பார்த்த உடனே இறக்கப்படணும், அதுக்கு என்ன செய்யறது? பெருமானார் ஒற்றை வரியில் சொன்னார்கள், இர்ஹம் ஹல்கல்லாஹ், அல்லாவின் படைப்புகளின் மீது நீ இறக்கப்படு, அல்லாஹ் உன் மீது இறக்கப்படுவான். படைப்புகள் யாராவது கஷ்டப்படுறாங்களா, அவங்க மேல இறக்கப்படு. மனிதர்கள் மட்டுமல்ல, படைப்புகள். கஷ்டப்பட்ட நாய்க்கு உதவியதால் அவள் உயர்ந்து நின்றார். பூனைக்கு தண்ணீர் கொடுத்ததால் ஒரு விபச்சாரி சொர்க்கம் சென்றார். சின்ன சின்ன உபகாரங்கள் படைப்பினங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்து விடும். இதைத்தான் பெருமானார் சொல்லுகிறார்கள். 12வதா கேட்டாரு, அன் தக்கில்ல துணும்பி, எனக்கு பாவம்லாம் இல்லாமல் போகணும். நான் இயற்கையிலே பாவம் செய்கிறவன் தான், ஆனால் அந்த பாவம் அப்பப்போ சென்சார் ஆகிட்டே இருக்கணும், அழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யறது? பெருமானார்ட்ட கேட்கிறார். பெருமானார் சொன்னாங்க, அக்ஸிர் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாரை அதிகமாக்கிக்கொள், இஸ்திக்ஃபாரை அதிகமாக்கிக்கொள். உன்னுடைய பாவங்கள் அழிந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் படுக்கும்போது, ரப்பே இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்து விட்டேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலியுல் அலீம், ரப்பே பாவத்திலிருந்து பாதுகாப்பவனும் நீதான், என்னை பாதுகாத்து விடு என்று இஸ்திக்ஃபார் செய்தால் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வந்து கேட்கிறார், பல கேள்வி கேட்கிறார். வறுமையா இருக்கு, என்ன செய்யறதுன்னார். மாணவர்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க. வறுமையா இருக்குது, என்ன வியாபாரம் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது, அப்போ இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கன்னாங்க. இன்னொருத்தர் வந்தார், விவசாயி, மழையே வரமாட்டேங்குது, இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கொண்டாங்க. 3வது ஒருத்தர் வந்தார், குழந்தை இல்லை, கல்யாணம் பண்ணி 3-4 வருஷம் ஆச்சு, என்ன செய்யறது? இஸ்திக்ஃபார் செஞ்சுக்க. அப்போ துடுக்கான ஒரு மாணவர் கேட்டார், இன்னைக்கு முடிவு பண்ணிட்டே வந்துட்டீங்களா உஸ்தாத் அப்படின்னு. என்ன, யார் எது கேட்டாலும் இஸ்திக்ஃபார்னு முடிவு பண்ணிட்டீங்க, வந்து கேட்கறதுக்கெல்லாம் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கோ, இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கோ, இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கோ சொல்லிட்டு இருக்கிறீங்களே. அப்போ ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகிறான். நேற்று ஓதினார்களே, சும்மஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தி வ அன்ஹாரா. ஒருத்தர் இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா, பாவ மன்னிப்பு தேட ஆரம்பிச்சிட்டாருன்னா, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறதோடு மட்டுமல்லாமல் மழையை பொழிய செய்வான், விவசாயத்தை செழிக்க செய்வான், பொருளாதாரத்தை பெருக்கி கொடுப்பான், வறுமையை நீக்குவான், குழந்தை செல்வத்தை கொடுப்பான். இதை தாண்டி நாளை சொர்க்கத்தில் ஆறுகள் ஓடும் சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப பாவம் செய்யற நாம அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். 13வதாக கேட்டாரு, இன்னி உஹிப்பன் நக்கூன அக்ரமன்னாஸ்,
மக்கள்லையே சங்கைக்குரியவராக எல்லாரும் என்னை மதிக்கணும். மதிப்புங்கிறது அல்லாஹ் கொடுக்கணும். நம்மளா கட் அவுட் வச்சு தர்றதா? என்ன மதிங்கன்னு அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் என்னை மதிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஒற்றை வரியில் பதில், லா தஷ்கூன் அல்லாஹ் அலாஹத். அல்லாஹ்வை பற்றி குறை சொல்லாதன்னாங்க. அல்லாஹ்வை பற்றி குறை சொல்லாத. அல்லாஹ்வுக்கு கண் இல்லை, காது இல்லை, எல்லா கஷ்டத்தையும் எனக்குத்தான், என் குடும்பத்துக்கு தான் தர்றான். பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ நல்லா இருக்கான், அவன் நல்லா இருந்தா உனக்கு என்னடா? பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ நல்லா இருக்கான் இல்லையா? குழு குழுன்னு இருக்கிறான், கொழு கொழுன்னு இருக்கிறான், அவனுக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் வர்றதில்லை. இன்னைக்கு நிறைய இஸ்லாமியர்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அவன் பாட்டுக்கு சேட்டு வட்டி வாங்குறான், அதை செய்யறான், இதை செய்யறான், அவன்லாம் நல்லா தான் இருக்கிறான். ஏங்க அஜர்த்து, நீங்க தான் எங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஒருத்தர் நம்மள்கிட்ட வந்து சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நரகமா சொல்றீங்க. தலைமுறையாக நன்றாகத்தானே இருக்கிறார்கள், 5 தலைமுறை நல்லா இருக்கான், அத்தனையும் பாவம் தான் செய்யறான். நஊது பில்லாஹ். சில பேர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துன்யாவை கொடுப்பான், அதிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாசத்தை வழங்குவான். ஆனால் அவர்களுக்கு ஆகிரத் இல்லை. நமக்கு உலகத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஆனால் ஆகிரத்தின் சுகம் அலாதியாயிருக்கும். அல்லாஹ்வை பற்றி யாரிடத்திலும் குறை சொல்லாது. 14வதாக கேட்டார் அவரு, நான் கொஞ்சம் விசாலமா வாழணும். ஐயூசா அலைய ரிஸ்கி, என்னுடைய ரிஸ்க் விசாலமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? ரிஸ்க் அல்லாஹ் விசாலமா கொடுக்கணும், கொட்டணும். அதுக்கு என்ன செய்ய? என்ன அழகான பதில் தெரியுமா? தம் அல தஹாரா, சுத்தமாக இரு, ரிஸ்க் உன்னை வந்து சேரும். சுத்தத்துக்கும் ரிஸ்க்குக்கும் தொடர்பு. ஆனா பாயினாலே சுத்தம் இல்லைங்கிற ஒரு நிலை இன்றைக்கு சமூகம் நினைத்து வைத்திருக்கிறது. தம் அல தஹாரா, சுத்தமாக இரு. பிலால் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு, பெருமானார் மேராஜுக்கு போகிற போது சொர்க்கத்திற்குள்ளே பிலால் ரலியல்லாஹுவின் பாத சத்தம். எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கும்போது ஏன் பிலால் சொர்க்கத்திற்குள்ளே உங்கள் பாத அடி, என்ன அமல் செய்கிறீர் பிலால்? பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் எப்பயுமே சுத்தமா இருப்பேன், ஒளு முறிச்சுன்னா உடனே ஒளு செஞ்சிருவேன், எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்குள்ளே பிரகாசிக்க வைத்திருக்கிறார். கடையை சுத்தமா வச்சிருந்தா வாடிக்கையாளர் வந்துருவாங்க, வீட்டை சுத்தமா வச்சிருந்தா மலக்குகள் வந்துருவாங்க, உள்ளத்தை சுத்தமா வச்சிருந்தா ரப்பே வந்துருவாங்க. எல்லாம் சுத்தம் மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு சுத்தத்தை பற்றி இந்த உம்மத் கவலைப்படுவதே இல்லை. 15வதா கேட்டார், இன்னி மின் அஹிப்பா இல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூல் என்ன பிரியப்படணும், அதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டார். அல்லாஹ் ரசூல் என்ன பிரியப்படணும். இன்னைக்கு வந்து கேட்பாங்க, எங்க டேடி என்ன பிரியப்படணும், அதுக்கு என்ன செய்யணும் கேட்குறாங்களா இல்லையா? அல்லாஹ் ரசூல் பிரியப்படணும். பெருமானார் பதில் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அஹிப்மா அஹப்பல்லாஹு வ ரசூல். அல்லாஹ் ரசூலுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை செஞ்சுக்கோ, பிரியப்பட்டுருவாங்க. பாப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சா அவர் பிரியப்பட்டு போறாரு, அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சா அம்மா பிரியப்பட்டுரும். அல்லாஹ் ரசூலுக்கு என்ன பிடிக்கும்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோமா? அல்லாவுக்கு என்ன பிடிக்கும், ரசூலுக்கு என்ன பிடிக்கும், அதை வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்குவோம். ரசூலுக்கு இந்த லுஹா பிடிக்கும், அதனால லுஹாவை தொழுதுக்குவோம். ரசூல்லாவுக்கு சாப்பாட்டில் சொரக்கா பிடிக்கும், எனக்கு பிடிக்கலன்னால் ரசூலுக்கு பிடித்ததால் எனக்கு பிடித்து கொண்டது. ரசூலுக்கு நடுமாங்கு எடுப்பது பிடிக்கும், வேற எதுலையோ நான் விட்டுறேன், ஆனா இந்த ஒண்ணுல என்னுடைய முடியிலாவது அந்த முடி சூடா மன்னன் ரசூலை பின்பற்றுகிறேன். ஏதோ ஒண்ணு ரசூலிடத்திலே சொல்ல வேண்டும் இல்லையா? அஹிம்மா அஹப்பல்லாஹு வ ரசூல். 16வதா கேட்டாரு, இன்னி உஹிப்பன் நக்குன ஆமினம் மின் சக்தில்லா, அல்லாஹ்வுடைய கோப பார்வை எனக்கு வரக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? அல்லாஹ் என்ன கோபமா பார்க்க கூடாது. பெருமானார் சொன்னார்கள், லா தக்லிப் அலா அஹத், யாரின் மீதும் நீ கோபப்படாது. அல்லாஹ் உன் மேல கோபப்பட மாட்டான், யாரின் மீதும் கோபப்படாது. இன்னைக்கு பொண்டாட்டியை கோபப்படாத புருஷன் இருக்கிறாரா இல்லையா? அதற்கு கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க அஜர்த்துன்னு சொல்ற மாதிரி தெரியுது. புருஷனை கோபப்படாத மனைவி இருக்கிறாளா? இப்ப
கோபப்படாதே, நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை கோபமாக பார்க்க மாட்டான். என்ன வார்த்தைகள்! அடுத்து சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 17ஆவதாக அந்த சஹாபி கேட்கிறாரு, அன் துஸ்தஜாப தஅவதி, நான் கேட்கிற துவாவெல்லாம் கபூல் ஆகணும், அதுக்கு என்ன செய்யறது? என்ன துவா செஞ்சாலும் கபூல் ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்தனிபில் ஹராம், ஹராமை தவிர்ந்து கொள், எல்லா துவாக்களும் கபூல் ஆகும். இங்கே நாம் வட்டிக்கு வாங்கிக்குவோம், அதுக்கு என்னமோ பேர் வச்சுருக்குறோம், இஎம்ஐன்னு நம்மளாம் பேர் வச்சுக்குவோம், வட்டிக்கு வாங்கிக்குவோம். வட்டிலாம் இல்லாமல் தொழிலே செய்ய முடியாத ஜர்த்து அப்படின்னு சொல்லிக்குவோம், பொய்யை பேசிக்குவோம். எல்லாம் செய்வதெல்லாம் ஹராம். ஹதீஸை குதுசியில் அல்லாஹ் கேட்கிறான், நீ சாப்பிடுவது ஹராம், குடிப்பது ஹராம், அணிவது ஹராம், உன் துவாவை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன இழிச்சவாயனா? அண்ணா யுஸ்தஜாபு லிதாலிக் அல்லாஹ் கேட்கிறான். இப்போ ஹராமிலிருந்து நீங்கி வாழ வேண்டும். ஆனால் நம்மளால் சர்வசாதாரணமாக ஹராமை செஞ்சுட்டு அந்த ஹராம உணர்வே இல்லை. 4-5 இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து ஹோட்டலில் போய் உட்காந்துருக்கிறான், எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு ஹோட்டலில் உட்காந்துட்டு சிக்கன் மட்டன்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு வந்து வைக்கும்போது ஏ ஹலால் ஏ ஹராம தூக்கியா இது பிஸ்மில்லா சொல்லி அறுத்ததான்னு கேட்குறான். ஏ கைசா காட்டேன், ஒன்னே காட் பண்ணணும். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்ததாக கேட்கிறார்கள், அல்லாஹ் அக்பர். 18ஆவதாக பெருமானார் இடத்துல கேட்டார், அல்லாஹ் யுஃப்லிஹனி அல்லாஹ் வலா ரூஸில் ஹலாயிக், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை கேவலப்படுத்தக்கூடாது, எல்லா மக்களுக்கு மத்தியில் ரப்பு என்னை கேவலப்படுத்தி விடக்கூடாது. அதற்கு என்ன செய்ய? பெருமானார் ஒற்றை வரியிலே சொன்னார்கள், யஹ்ஃபல் ஃபர்ஜக், உன்னுடைய மர்மத்தை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்த மாட்டான். அதுதான் இந்த கற்பு தான் எல்லாத்திற்குமான அடிப்படை. கற்பை பாதுகாத்துக்கொள், அதை களங்கப்படுத்தி விடாதே, அல்லாஹ் உன்னை கண்டிப்பாக கேவலப்படுத்த மாட்டான். 19ஆவதா கேட்டாரு, என் குறைகளை எல்லாம் அல்லாஹ் மறைக்கணும், அதுக்கு நான் என்ன செய்வது? இன்னி உஹிப்ப யஸ்தரல்லாஹு உயூபி. அதுக்கு பெருமானார் சொன்னாங்க, மக்களின் குறையை நீ மறைத்து விடு, அல்லாஹ் உன் குறையை மறைப்பான். இன்னைக்கு சமூகத்துக்கு என்னென்ன குறை இருக்கோ அதை தேடி அலையிறதான். அரசாங்கத்திலிருந்து ஆண்டி வரைக்கும் இதுதான். அடுத்தவனுடைய மைனஸை பிடிச்சிக்கிட்டு தான் ஆட்சியே நடக்கிறது இல்லையா? அப்ப அடுத்தவனின் குறையை பார்க்காதே, அல்லாஹ் உன் குறையை பார்க்க மாட்டான். அடுத்தவனை பற்றி நீ கவலைப்படாதே, அல்லாஹ் உன்னை பற்றி கவலைப்பட மாட்டான். 20ஆவதா கேட்டாரு, மல்லதி எம்கு அன்னில் ஹதாயா வதுனும், என் பாவங்களை எல்லாம் எது போக்கும்? எவ்வளோ பெரிய கேள்வி. பாவங்களை எல்லாம் நீக்கிற சோப்பு என்னன்னு கேட்குறாரு. ஹமாம் சோப் போட்டா நீ போயிருமா? என் பாவங்களை எது போக்கும்? பாவங்களை நீக்குகிற அந்த அற்புதமான மருந்து என்ன? பெருமானார் 3 மருந்து சொன்னாங்க. அது எல்லா பாவத்தையும் போக்கிறோம். அத்துமோ கண்ணீர், அல் ஹுது பணிந்து நடப்பது, பணிவாக நடப்பது, அல் அம்ரால் நோய் நொடிகளை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அந்த நோய் நொடிகள் இவனுடைய அத்தனை பாவங்களையும் போக்கிவிடும். இந்த 3 ஒருத்தருக்கு வந்திருக்கு. ஒருத்தர் கண்ணீரால் பாவத்தை கழுவலாம். ஏன் தெரியுமா? அல்லாட்ட இல்லாதது கண்ணீர். எது இல்லையோ அதை கொடுத்து வாங்கணும். மைசூர் மன்னரை பார்ப்பதற்காக காயல்பட்டினத்துலேருந்து போனாங்களாம். மன்னர்கிட்ட போய் என்ன கொடுக்கறது? மன்னர்கிட்ட இல்லாதானே கொடுக்கணும். இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த காயல்பட்டினத்துக்காரங்கெல்லாம் சேர்ந்து வைர வியாபாரிகள், மன்னர்கிட்ட இல்லாத வைரமா, வைடூரியமா, மரகதமா, நாம் ஒரு ஆள் எலுமிச்சம்பழம் தூக்கிட்டு போயிருக்கு மன்னர்கிட்ட கொடுக்க, ஒரு ஆள் மாதுளை, ஒரு ஆள் அன்னாசி, ஒரு ஆள் பலாப்பழம். இதெல்லாம் கொடுத்தோன்னா மன்னனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏட்டா ஒரு அரசனுக்கு கொடுக்குற மாதிரியே கொடுத்துருக்கீங்க, எல்லாத்தையும் கட்டி வச்சு எதை கொண்டு வந்தானோ அவன் வாயில் திணி. அவரது எலுமிச்சம்பழத்தை திணிக்க அவன் சிரிக்கிறான், அழுக மாட்டேங்கிறான், சிரிக்கிறான். என்னடாண்டா, எனக்கு பின்னாடி அன்னாசி இருக்கு, அவன் நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. அவன் அன்னாசியை வச்சு அமுக்குனா அப்படி ரத்தம் வட்டிக்குது, அப்பயும் சிரிக்கிறான். ஏன்டா பலாப்பழமே நிற்கிது, எனக்கு என்ன கவலை? நம் சமூகத்தின் நிலைப்பாடும் இப்படித்தான்.
அவன் செய்யாத பாவமா நான் செஞ்சிட்டேன், இவன் செய்யாத பாவமா? கண்ணீரால் பாவங்களை கழுவ வேண்டும். அல்லாஹ் அக்பர். 21வது கேட்டார், ஐயு ஹசனத்தின் ஆலமு இந்தல்லாஹ், நன்மைகளிலேயே பிரம்மாண்டமான நன்மை எது? எந்த நன்மைக்கு கூலிகள் அதிகம்? பெருமானார் ஒற்றை வரியில் சொன்னார்கள், ஹுஸ்னுல் குலுக். நன்மைகளிலேயே அழகிய குணம் யாருக்கு இருக்கிறதோ அவர் செய்கிற நன்மைக்கு கூலி அதிகம். ஹுஸ்னுல் குலுக், நற்குணவாதி செய்கிற நன்மை இருக்கிறது அல்லவா, அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பன்மடங்கு கூலியை வழங்குகிறான். ஐயு சய்யிஅத்தின் ஆலம் இந்தல்லாஹ், பாவத்திலேயே ரொம்ப கொடுமையான பாவம் எது? பெருமானார் சொன்னார்கள், சூஉல் குலுக், கெட்ட குணம் என்றார்கள். சூஉல் குலுக், பாவத்திலேயே ஆக மோசமானது கெட்ட குணம். அப்ப நம்ம மனசுக்குள்ள நல்லதை நினைக்கிறோமா கெட்டதை நினைக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். 23வது கேட்கிறார், மல்லதி யஸ்குனு கதபர் ரஹ்மான், அல்லாவின் கோபத்தை எது சாந்தப்படுத்தும்? கோபமா இருக்கிற அல்லாவை எது சாந்தப்படுத்தும்? கேட்ட சஹாபி என்ன அற்புதமாக கேட்டிருக்கிறார். எது சாந்தப்படுத்தும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை சொன்னார்கள். சிலத்துர் ரஹம், உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபம் நீங்கி போகுமாம். ஒரு உறவுகளை நேசித்தவர், அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். 2வது இஃபாஉஸ் ஸதகா, தர்மத்தை மறைத்து செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபத்தை அந்த மறைத்து செய்கிற தர்மம் சாந்தப்படுத்தும். அல்லாஹு அக்பர். யாருக்கு தெரிகிற மாதிரி தர்மம் செய்வதல்ல, தர்மத்திற்கு இயற்கையிலேயே ஒட்டும் சிந்தனை அதிகம். ரகசியமாக தர்மம் செய்தால் அதை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்து விடுவான். நிறைவாக 24வது கேட்டாரு, மல்லதி யுத்ஃபிஉ நார ஜஹன்னம், நரகத்தினுடைய நெருப்பை அணைக்கிற ஃபயர் சர்வீஸ் எது? நரக நெருப்பு அணைக்க முடியுமா? இந்த எண்ணெய் வயல்ல தீப்பட்டுட்டாலே அதை அடைக்கிறதுக்கு பல வருஷம் ஆகுது. நரகம். பெருமானார் சொன்னார்கள், அசௌம், இந்த நோன்பு என்றார்கள். நோன்பு என்றார்கள். எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை பெருமானார் போதனையின் மூலமாக அழகாக சொல்லி ஆசிரியராக இந்த உம்மத்திற்கு வழிகாட்டினார்கள். அண்ணலின் வழியில் நாமும் நடப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் அருளை பெறுவோம். வாஹுரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய துவா. நிறைய பேர் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம இந்த நேர்வழியை தேடி, சரியான வழி என்ன, இந்த வழியில் போகலாமா வானாமா, இந்த தொழிலை செய்யலாமா வானாமா, அப்போ அல்லாஹ்ட்ட கேட்குற துவா, அல்லாஹும்ம இஹ்தினி, அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. இந்த 2 வார்த்தையை ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி, அல்லாஹும்ம இஹ்தினி வஸத்தித்னி. கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.